السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கித்தாபினுடைய முதலாவது பாகத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுடைய பாட வரிசை எண் 16வது பாடம். இன்றைய நமது வீடியோ வரிசைப்படி இது 16வது வீடியோ. இந்த பாடத்திலே நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் பயிற்சி. இந்த பாடம் முழுவதுமாக இதுவரை, அதாவது இதற்கு முன்னால் உள்ள பாடத்திலே மாதியான ஃபியாலை பற்றி வந்தது. நேற்றைய பாடத்திலே, அதாவது இதற்கு முன்னால் வந்த வீடியோவில் நாம் பார்த்தது முலாரியான ஃபியாலை பற்றி நாம் பார்த்தோம். அந்த முலாரியான ஃபியாலை பற்றி முசன்னிஃப் அவர்கள் இந்த கிதாபினுடைய இந்த பக்கத்திலே முழுவதுமாக ஒரு தம்ரீன் பயிற்சியை கொடுத்துள்ளார்கள். அதாவது முலாரியான ஃபியாலை எவ்வாறு அறிவது, அதற்கு ஒரு லமீரை எவ்வாறு நாம் ஹுவ என்ற லமீரை, காயிபான ஹாதிரான லமீரை எவ்வாறு ஒரு மாதியான ஃபியாலோடு இணைப்பது, மேலும் ஒரு ஃபியாலிலே இந்த முலாரியான அந்த ஃபியால்களுடைய 4 அடையாளங்கள், 4 ஹர்ஃபுகள் சொல்லப்பட்டது. அந்த ஹர்ஃபுகளை எவ்வாறு மாதியான ஃபியாலிலே, அதனை மாதியான ஃபியாலை ஒரு முலாரியாக ஆக்குவதற்கு எவ்வாறு மாற்றுவது, எவ்வாறு அதனை எழுதுவது என்பதை பற்றி இந்த பாடத்திலே முழுக்க பயிற்சி தான் இருக்கும். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். தம்ரீன் அலா இஸ்திஅமாலி ஸீகி ஃபில் ஜுமலில் ஃபிஅலியதி. ஃபிஅலியாவான ஜும்லாக்களிலே இந்த சீகாக்களை அமைப்பதன் மீதுள்ள பயிற்சி. அதாவது ஒரு முலாரியான ஃபியாலை எவ்வாறு ஒரு ஜும்லத்துல் ஃபியாலியாவிலே நாம் ஆரம்பத்திலே கொண்டு வருவோமோ அந்த ஃபியாலை எவ்வாறு அமைக்க வேண்டும், ஒரு ஃபியாலை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சி முழுவதுமாக உள்ளது. ஒரு முலாரியான ஃபியாலை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அதனை எவ்வாறு ஒரு ஜும்லாவினுடைய ஆரம்பத்தில் அமைக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இந்த தம்ரீனிலே ஒரு பயிற்சியாக இருக்கிறது. ஹுவ அவன் என்ற ஒரு லமீரை யத்ஹபு என்பதில் இணைக்க வேண்டுமெனில், ஹுவ முதாரியான ஒரு ஃபியாலில் இணைக்க வேண்டுமெனில் யத்ஹபு என்பதாக முதாரியான ஃபியால் வரும். ஹுவ அவன், யத்ஹபு அவன் செல்கிறான் இல்லது செல்வான். முதாரியான ஃபியால் 2 விதமாகவும் வரும். நாம் இதற்கு முன்னால் உள்ள வீடியோவிலேயே பார்த்தோம். முதாரியான ஃபியால் ஒன்று வருங்காலத்தை, இனிமேல் நடக்க போற காலத்தை குறிக்கும், அல்லது நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தை குறிக்கும். இந்த தஹப என்பதை வைத்து 2 அர்த்தங்களையும் நாம் வைக்க முடியும். அதாவது செல்கிறான், அவன் ஒரு ஆண், செல்கிறான், அல்லது அவன் செல்வான், அவன் ஒரு ஆண் செல்வான். இதிலே 3 விஷயங்கள் உள்ளன. முதலாவது அவன் என்பது நமக்கு முன்னிலையில் எவர் இல்லையோ அவரை தான் நாம் சொல்லுவோம். அவன் என்று சொல் தமிழில் நாம் அவன் என்பதாக சொல்கிறோம். அரபியிலே ஹுவா என்பது இது காயிபினுடைய சீகா, நம் முனையில் இல்லாதவனுடைய சீகா. மேலும் அவன் ஒரு ஆண் என்பது இது வஹ்தானியத், ஒருவனை பற்றிய செய்தி அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஆண், அவன் ஒரு ஆண், இது முதக்கர், அதாவது ஆணை பற்றிய செய்தி. அவன் ஒரு ஆண் செல்கிறான். அடுத்ததாக ஹிய என்பது அவள். தத்ஹபு, இந்த ஹிய என்பதை ஒரு முதாரியான ஃபியாலில் சொல்ல வேண்டுமெனில், அவள் அதனை பற்றிய செய்தி சொல்ல வேண்டுமெனில் தத்ஹபு அவள் ஒரு பெண் செல்கிறாள் அல்லது செல்வாள். செல்கிறாள் என்றால் ஹாலுடைய அர்த்தம். தற்காலிகமா, தற்சமயம் சென்று கொண்டு இருக்கிறாள், செல்கிறாள். அல்லது முஸ்தக்பிலுடைய அர்த்தம், அவள் செல்வாள், வருங்காலத்தில் அவள் செல்வாள். இந்த தத்ஹபு என்பதிலே அவள் ஒரு பெண், அவள் என்பதிலே காயிப் இருக்கிறது, அதாவது நம் முன்னிலையில் இல்லாதவை பற்றிய செய்தி அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒரு, அதாவது வஹ்தானியத்துடைய சீகா, ஒரு பெண்.
அடுத்து பெண் என்ற வார்த்தை முஅன்னஸ், முஅன்னஸை பற்றிய செய்தி அறிவிக்கிறோம். அந்த நீ, அந்த என்ற தமீரை நாம் ஒரு முதாரியான ஃபியாலில் இணைக்க வேண்டுமெனில் தத்ஹபு என்பதாக சொல்லுவோம். தத்ஹபு என்றால் நீ ஒரு ஆண் செல்கிறாய். அந்த என்பதிலே, தத்ஹபு என்பதிலே 3 விஷயம் உள்ளது. ஒன்று நீ, நீ என்று சொன்னால் நம் முன்னிலையில் நம் முன்னால் யார் இருக்கிறாரோ அவரை பார்த்து நாம் நீ என்பதாக சொல்லுவோம். அப்ப இது ஹாதிருடைய சீகா, இது ஹாதிருடைய சீகா. நீ ஒரு ஆண், நீ என்பது ஹாதிரான சீகா. இரண்டாவது ஒரு, அதாவது வஹ்தானியத்துடைய சீகா. மூன்றாவதாக ஆண், நீ ஒரு ஆண், ஆண் முதக்கருடைய சீகா. அதாவது இதிலே 3 விஷயம் உள்ளது. ஒன்னு ஹாதிர், வஹ்தானியத், முதக்கர். இந்த மூன்றும் இந்த முதாரியான ஃபியாலிலே இருக்கிறது. அன்டி, நீ ஒரு பெண். தத்ஹபீன, இந்த அன்தி என்பதை முதாரியான ஃபியாலில் சொல்ல வேண்டுமெனில் தத்ஹபீன, நீ ஒரு பெண் சென்றாய் அல்லது செல்வாய், அதாவது செல்வாய் அல்லது செல்கிறாய், 2 அர்த்தங்கள் வரும். தத்ஹபீன என்பதிலே நீ ஒரு பெண் செல்கிறாய், நீ என்பது ஹாதிரை குறிக்கக்கூடியது. ஒரு என்ற சொல் ஒரு முதக்கர், அதாவது வஹ்தானியத், ஒருமையை குறிக்கக்கூடியது. பெண் என்ற சொல் முஅன்னஸை குறிக்கக்கூடியது. இதிலே ஹாதிர், வஹ்தானியத், முஅன்னஸ் இருக்கிறது இந்த சீகாவிலே, இந்த ஃபியாலிலே. அடுத்ததாக அன, அன என்ற சீகாவை, அன என்ற தமீரை ஒரு முதாரியான ஃபியாலில் நாம் சொல்ல வேண்டுமெனில் அத்ஹபு, நான் செல்கிறேன் அல்லது நான் செல்வேன். இதிலேயும் 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். முதலாவதாக அன முத்தக்கல்லிமுடைய சீகா, அதாவது தன்னை பற்றி அவன் செய்தி அறிவிக்கிறான். ஒன்று முத்தக்கல்லிமுடைய சீகா. இதிலேயும் வஹ்தானியத்துடைய சீகா, அதாவது ஒருமை, தன் ஒருவனை பற்றிய செய்தியை இதிலே அறிவிக்கிறான். இந்த இரண்டும் இதிலே இருக்கிறது. இதிலே ஆண் கூறினான் என்றால் முஅன்னஸ் முதக்கர் வரும். பெண் ஒருவள் தன்னை பற்றி செய்தி அறிவிக்கிறாள், நான் சென்றேன் என்பதாக என்றால் முதக்கர் முஅன்னஸ் என்பதாக வரும். அதாவது ஒரு ஆண் சொன்னால் அன அத்ஹபு என்பதாக என்று சொன்னால் அதிலே முத்தக்கல்லிம், அதே போன்று வஹ்தானியத், அடுத்ததாக முதக்கர். இதனை ஒரு பெண் கூறினாள் என்றால் முத்தக்கல்லிம், வஹ்தானியத், மேலும் ஒரு முஅன்னஸ், இந்த 3 சீகாக்களும் இந்த ஃபியாலிற்கு இருக்கும். மேலும் முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் முழுவதுமாக ஒருமையை பற்றி தான் பேசியுள்ளார்கள். உதாரணமாக இங்கே எடுத்துக்கொண்டோம் என்றால் யத்ஹபு காயிப் வாஹித் சீகா முதக்கர், ஹிய தத்ஹபு காயிப் வாஹித் சீகா முஅன்னஸ், அன்த தத்ஹபு ஹாதிர் முதக்கர் சீகா வாஹித் சீகா. இதுவும் அன்டி தத்ஹபீன, இதிலேயும் பார்த்தோம் என்றால் இது ஹாதிர் வாஹித் சீகா முஅன்னஸ். அன அத்ஹபு முத்தகல்லிம், ஆனால் இதுவும் வாஹித் சீகா. இப்படியாக முழுவதுமாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த தம்பீரினுடைய, இந்த பயிற்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழுமையாக ஒற்றை சீகாக்கள், அதாவது ஒருமையை குறிக்கக்கூடிய சீகாக்களை மட்டுமே முஸன்னிஃப் அவர்கள் புழங்கியுள்ளார்கள், நமக்கு பயிற்சியாக தந்துள்ளார்கள். அதனை நல்ல முறையிலே நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல ஏனென்று சொன்னால் இதனுடைய மத்தியிலே உள்ள பிரிவுகளையும் நல்ல முறையில் நாம் விளங்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் கவனித்தோம் என்றால் ஹிய தத்ஹபு என்பதாக உள்ளது. ஹிய என்பது அவள் ஒரு பெண் சென்றாள், செல்கிறாள் என்பதாக 2 அர்த்தங்கள் வரும். செல்வாள் அல்லது செல்கிறாள் என்பது அர்த்தம் வரும். அந்த தத்ஹபு, நீ ஒரு ஆண் செல்கிறாய் அல்லது செல்வாய். இந்த தத்ஹபு தத்ஹபு என்பதாக 2னுடைய சீகாக்கள், வார்த்தை மொழிவதும் ஒரே விதமாக, எழுத்து விதமும் சரி, மொழி
விதமும் சரி, இரண்டும் ஒரே விதமாக உள்ளது. இதனை பிரித்து அறிவது எவ்வாறு என்றால் அதனுடைய ஃபாயிலை வைத்து நாம் பிரித்தருவோம். அடுத்ததாக அன்டி ததுஹபீன, இதிலே இந்த தா என்பது இந்த அன்டி என்பதிலுடைய தா அடையாளத்திற்காக ததுஹபீன என்பதாக வருது. அப்பொழுது இந்த யானூன் எதற்காக வருகின்றது என்று சொன்னால் முஅன்னஸை பிரித்தறிவதற்காக. அந்த என்பதிலேயும் தா வந்துள்ளது, அந்த தாவை அடையாளப்படுத்துவதற்காக ததுஹபு என்பதாக வந்துள்ளது. இப்பொழுது அன்டி என்பதிலேயும் தாவை மட்டும் இணைத்தால் ஆண்பால் பெண்பாலை வேறுமைப்படுத்தி பிரித்து பார்ப்பது கடினம் என்பதால் யானூன் என்பதை கடைசியில் சேர்த்துள்ளார்கள். யானூன் என்பது கடைசியில் வரும். அன்டி ததுஹபீன, நீ ஒரு பெண் செல்கிறாய் என்பதாக வரும். ஹுவா என்ற தமீரை என்லுரு என்ற ஃபியால், அதாவது இதனுடைய மாவி தஹப என்பதாக இருக்கிறது. தஹப என்ற மாதியான ஃபியாலை முலாரியாக மாற்றினால் யத்ஹபு தத்ஹபு தத்ஹபு தத்ஹபீன அத்ஹபு என்பதாக வரும். நவர நவர நவரா நவரு, இந்த ஃபியால் பார்த்தான் என்ற ஃபியாலை நாம் முலாரியாக மாற்ற வேண்டுமெனில் நவர பார்த்தான், என்லுரு அவன் ஒரு ஆண், ஹுவ என்ற தமீர் இந்த என்லுருவிலே இருக்கிறது. என்லுரு அவன் ஒரு ஆண் பார்க்கிறான். நதர நதரா நதுரு என்பதாக மாலி வரும். அதாவது சென்ற காலத்தை பற்றி அறிவிக்கும் போது என்துரு என்பது நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை பற்றி அறிவிக்கும். என்துரு அவன் ஒரு ஆண் பார்க்கிறான். இதிலேயும் மேற் சொன்னதை போல காயிப் வஹ்தானியத் முதக்கர். அடுத்து ஹிய என்ற தமீர் தன்துரு நதர என்ற ஃபியாலில் முதாரியாக சொல்ல வேண்டுமெனில் தன்லுரு என்பதாக சொல்லும். அவள் ஒரு பெண் பார்க்கிறாள். காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ். அடுத்ததாக நலர என்ற ஃபியாலில் அன்ட என்பதை முதாரியான ஃபியாலாக சொல்ல வேண்டுமெனில் தன்லுரு நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண், நீ ஒரு ஆண் பார்க்கிறாய். இதிலே தன்லுருவிலேயும் ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. அடுத்து தன்லுரீன, தன்லுரீன நீ ஒரு பெண் பார்க்கிறாய். அன்தி என்ற லமீர் ஆகிறது, தன்லுரீன என்பதில் வரும். நீ ஒரு பெண் பார்க்கிறாய். அன்தி நீ என்பது ஹாதிர், ஒரு என்பது வஹ்தானியத், பெண் என்பது முஅன்னஸ். அன்லுரு அன என்ற லமீரை நவர என்பதை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் அன்லுரு என்பதாக வரும். நான் பார்க்கிறேன். இது முஅன்னஸ் முதக்கர் இரண்டிற்கும் வரும். ஆண்பால் பெண்பால் இரண்டிற்கும் வரும். இதிலே அன்துரு என்பதிலே முத்தக்கல்லிம் வஹ்தானியத், இதனை கூறியவர் முதக்கர் என்றால் முதக்கர், இல்ல முஅன்னஸ் பெண்பால் என்றால் முஅன்னஸ் வரும். ஜலச எஜ்லிசு என்ற ஃபியாலை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் எஜ்லிசு என்பதாக வரும். ஹுவ என்பது அமீர், எஜ்லிசு என்பதிலே இருக்கிறது. எஜ்லிசு அவன் ஒரு ஆண் அமர்கிறான். எஜ்லிசு என்பதிலே முதக்கர், காயிப் வஹ்தானியத் முதக்கர். ஹிய என்ற தமீர் ஒரு ஜலச என்ற ஃபியாலை முதாரியாக சொல்ல வேண்டுமெனில் தஜ்லிசு நீ ஒரு, அவள் ஒரு பெண் அமர்கிறாள், அமர்வாள். இதிலே காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அன்த என்ற லமீரை ஜலச என்ற ஃபியாலில் முதாரியாக சொல்ல வேண்டுமெனில் தஜ்லிசு நீ ஒரு ஆண் அமர்கிறாய். தஜ்லிசு என்பதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. அன்தி என்ற லமீரை ஜலசவிலை நுழைக்க வேண்டுமெனில் தஜ்லிசீன நீ ஒரு பெண் அமர்கிறாய்.
இப்பொழுது இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அன அஜ்லிசு, நான் அமர்கிறேன். இதிலே முத்தகல்லிம் வஹ்தானியத், முதக்கர் கூறினால் முதக்கர், முஅன்னஸ் கூறினால் முஅன்னஸ். அதாவது பெண் பெண் பெண்ணினத்தர் பெண் ஒரு பெண் அஜ்லிஸ் என்பதாக சொன்னால் அதிலே முத்தகல்லிம் வஹ்தானியத் முஅன்னஸ் என்பதாக வரும். லஐப என்ற முதாரியான ஃபியல், லஐப லஐபா லஐபு, இந்த ஃபியலை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் எல் அபு என்பதாக வரும். எல் அபு, எல் அபானி, எல் அபுன, தல் அபு என்பதாக இதனுடைய சீகாக்களை வரும். எல் அபு, இதிலே அவன் ஒரு ஆண் விளையாடுகிறான். இதிலே காயிப் வஹ்தானியத் முஸக்கர் இருக்கிறது. தல் அபு, அவள் ஒரு பெண் விளையாடுகிறாள். இதிலே காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. தல் அபு, நீ ஒரு ஆண் விளையாடுகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தல் அபீன, நீ ஒரு பெண் விளையாடுகிறாய். இதிலே காயிப் வஹ்தானியத் முதக்கர் முஅன்னஸ் இருக்கிறது. தல் அபீன என்பதிலே ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அல் அபு, நான் விளையாடுகிறேன். இதிலே முத்தகல்லிம் வஹ்தானியத் இருக்கிறது. ஃபரிஹ என்ற ஃபியலை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் யஃப்ரஹு என்பதாக வரும். ஃபரிஹ, ஃபரிஹா, ஃபரிஹு, ஃபரிஹத் என்ற ஃபியலை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் யஃப்ரஹு, அவன் ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறான். காயிப் வஹ்தானியத் முதக்கர். தஃப்ரஹு, அவள் ஒரு பெண் சந்தோஷம் அடைகிறாள். காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ். தஃப்ரஹு, நீ ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர். தஃப்ரஹீன, நீ ஒரு பெண் சந்தோஷம் அடைகிறாய். ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ். அஃப்ரஹு, நான் சந்தோஷம் அடைகிறேன். முத்தகல்லிம் வஹ்தானியத்திற்குரியது. ஹரஜ என்ற ஃபியால், ஹரஜ, ஹரஜா, ஹரஜு என்ற மாதியான ஃபியால், வெளியேறினான் என்ற அர்த்தமுடையது. இதனை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் யஹ்ருஜு, அவன் ஒரு ஆண் வெளியேறினான். யஹ்ருஜு என்பதிலே காயிப் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஹ்ருஜு, அவள் ஒரு பெண் வெளியேறினாள். தஹ்ருஜு என்பதிலே காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. தஹ்ருஜு, நீ ஒரு ஆண் வெளியேறினாய். தஹ்ருஜு என்பதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஹ்ருஜீன, நீ ஒரு பெண் வெளியேறினாய், வெளியேறுகிறாய். தஹ்ருஜு, நீ ஒரு ஆண் வெளியேறுகிறாய். தஹ்ருஜீன, நீ ஒரு பெண் வெளியேறுகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அன அஹ்ருஜு, நான் வெளியேறுகிறேன். அஹ்ருஜு என்பதிலே முத்தகல்லிம் வஹ்தானியத் இருக்கிறது. ஃபரக என்ற ஃபியலை முதாரியாக சொல்ல வேண்டுமெனில் ஃபரக, ஃபரகா, ஃபரகு, ஓய்வு பெற்றான். இதனை முதாரியாக சொல்ல வேண்டுமெனில் யஃப்ருகு, அவன் ஒரு ஆண் ஓய்வு பெறுகிறான். காயிப் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஃப்ருகு, அவள் ஒரு பெண் ஓய்வு பெறுகிறாள். காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. தஃப்ருகு, நீ ஒரு ஆண் ஓய்வு பெறுகிறாய். ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஃப்ருகீன, நீ ஒரு பெண் ஓய்வு பெறுகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அஃப்ருகு, நான் ஓய்வு பெறுகிறேன். முத்தகல்லிம் வஹ்தானியத் இருக்கிறது. ஹலர என்ற ஹலர, ஹலரா, ஹலரு என்ற மாதியான ஃபியலை முதாரியாக மாற்ற வேண்டுமெனில் யஹ்லுரு என்பதாக வரும். யஹ்லுரு, அவன் ஒரு ஆண் ஆஜராகினான். ஆஜராகிறான், ஆஜராக ஆகிறான். இதிலே காயிப் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஹ்லுரு, அவள் ஒரு பெண் ஆஜராக ஆகுகிறாள். இதிலே காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. தஹ்லுரு, நீ ஒரு ஆண் ஆஜராக ஆகுகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஹ்லுரீன, நீ ஒரு பெண் ஆஜராக ஆகுகிறாய். இதிலே ஹாதிர்
வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அஹ்துரு நான் ஹாதிராக நான் ஆஜராக ஆகுகிறேன். இதிலே முத்தகல்லிம் வஹ்தானியத் இருக்கிறது. சபஹ நீந்துகிறான், அவன் ஒரு ஆண் நீந்துகிறான். சபஹ சபஹ சபஹு என்ற ஃபியாலை நாம் ஒரு மாதியான ஃபியாலை முதாரியாக ஆக்க வேண்டுமெனில் யஸ்பஹு என்பதாக வரும். யஸ்பஹு அவன் ஒரு ஆண் நீந்துகிறான். இதிலே காயிப் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஸ்பஹு அவள் ஒரு பெண் நீந்துகிறாள். இதிலே காயிப் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. தஸ்பஹு நீ ஒரு ஆண் நீந்துகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. தஸ்பஹீன நீ ஒரு பெண் நீந்துகிறாய். இதிலே ஹாதிர் வஹ்தானியத் முஅன்னஸ் இருக்கிறது. அஸ்பஹு நான் நீந்துகிறேன். இது முத்தகல்லிம் வஹ்தானியத். அடுத்ததாக நமது முசன்னிஃப் அவர்கள் சில பயிற்சிகளை நமக்கு கொடுக்கவிருக்கிறார்கள். அதாவது நாம் இதற்கு முன்னுள்ள வீடியோவில் பார்த்தோம். அதில் முதாரியோடைய சில அடையாளங்களை பார்த்தோம். 4 அடையாளங்கள் உள்ளன. ஒன்று தா, யா, அலிஃப், நூன். இந்த 4 எழுத்துக்களும் முதாரியான ஒரு சீகாவில் ஒரு ஃபியாலில் வரக்கூடிய அடையாளங்கள். இதனை எதில் இணைக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். அதாவது அதனை மாதியான சீகாவினுடைய ஆரம்பத்தில் அதனை இணைக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது முசன்னிஃப் அவர்கள் சிலவற்றை இவ்விடத்திலே இணைத்தும் காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் அதற்கு கீழே இதனுடைய சில மாற்றங்கள் உள்ளன, அதையும் நாம் பார்த்துவிட்டு இதற்கு கீழே முசன்னிஃப் அவர்கள் இந்த ஃபரிஹ யஃப்ரஹு என்பதிலிருந்து இது போன்ற சர்ஃபுகளை கீழுள்ள ஃபியால்களை மாதியிலே கொடுத்துள்ளார்கள். ஒரே ஒரு முதக்கர் காயிப் சீகாவை வஹ்தானியத்துடைய சீகாவை கொடுத்துள்ளார்கள். அதற்கு பிறகு உள்ள 3 சீகாக்களை நாம் அமைக்க வேண்டும். 2 அல்லது 3 சீகாக்களை நாம அமைக்க வேண்டும். ஒவ்வொரு ஃபியாலுக்கும் அமைக்க வேண்டும். பாருங்கள், பார்ப்போம். முதலாவதாக யா. யா என்ற எழுத்து ஹுவ என்ற லமீர் வைத்து முதாரியில் சொல்லும் பொழுது அப்பொழுது யா என்ற வார்த்தை ஒரு மாதியான சீகாவினுடைய ஆரம்பத்தில் வரும். உதாரணமாக தஹப என்ற மாதியான ஃபியால் உள்ளது. ஹுவ என்ற தமீரை இணைத்து ஒரு முதாரியான சீகாவை சொல்ல வேண்டுமெனில் யாவை இந்த மாதியினுடைய ஆரம்பத்தில் இணைக்கப்படும். யத்ஹபு என்பதாக. அடுத்ததாக தா. இந்த தா என்பது ஹியா என்ற தமீரை முதாரியான சீகாவிலே இணைக்க வேண்டுமெனில் முதாரியான சீகாவிலே சொல்ல வேண்டுமெனில் அப்பொழுது தா என்பது அந்த ஃபியாலினுடைய மாதியான ஃபியாலினுடைய ஆரம்பத்தில் வரும். தத்ஹபு அவள். யத்ஹபு என்றால் அவன் ஒரு ஆண் செல்கிறான். தத்ஹபு அவள் ஒரு பெண் செல்கிறாள். யத்ஹபு என்பதிலே சீகா ஆகிறது. காயிப் வஹ்தானியத் முதக்கர் இருக்கிறது. அதே போல் தத்ஹபு என்பதிலே, அதாவது காயிப் என்றால் நமக்கு முன்னிலையில் இல்லாதவர், வஹ்தானியத் ஒருமை. அதுபோல் இது ஆணை குறிக்கிறது. இரண்டாவது தத்ஹபு என்பதிலே இதிலும் காயிப் நமக்கு முன்னிலையில் இல்லை. இரண்டாவது இது வஹ்தானியத் ஒருமையை குறிக்கிறது. மூன்றாவது ஒரு பெண்ணை பற்றிய செய்தி. தத்ஹபு அவள் ஒரு பெண். அடுத்ததாக தத்ஹபு அன்த, அதாவது நீ ஒரு ஆண் என்பதை அன்த என்பதை ஒரு முதாரியான ஃபியாலில் இணைக்க வேண்டுமெனில் அதனுடைய ஆரம்பத்திலேயும் தா என்பது மாதியான ஃபியாலினுடைய ஆரம்பத்தில் வரும். தத்ஹபு என்பதாக. அன்த நீ ஒரு ஆண். தத்ஹபு என்றால் நீ ஒரு ஆண் செல்கிறாய். இவ்விடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் காயிப் வஹ்தானியத் முஅன்னிஸிலேயும் சரி, ஹாதிர் வஹ்தானியத் முதக்கரிலேயும் சரி, இரண்டிலேயும்
இந்த ஃபியால்கள் ஒரு போல் உள்ளது. அதனுடைய ஹரக்கத்துகள், அதனுடைய யாராபாக இருக்கட்டும், அதனுடைய வடிவமாக இருக்கட்டும், அதனுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு போல் இருக்கிறது. அப்பொழுது எவ்வாறு நாம் இதனை பிரித்து அறிவது? இரண்டும், இது பெண் பாலை குறிக்கக்கூடியது, இது ஆண் பாலை குறிக்கக்கூடியது. எவ்வாறு நாம் இதனை பிரித்து அறிவது என்று சொன்னால், இதனுடைய ஃபாயிலை கவனித்து இதனை நாம் பிரித்து அறிவோம். அதாவது இதற்கு பின்னால் வரக்கூடிய ஃபாயிலை பார்ப்போம். அது ஆண்பான் என்றால் அப்பொழுது இது ஹாதிருடைய சீகா என்பதாக வைப்போம். அது பெண்பால் என்று சொன்னால் அப்பொழுது இது காயிபினுடைய சீகா என்பதாக நாம் வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக, அன்டி, நீ ஒரு பெண் என்பதை முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் தாவை முதலில் ஆரம்பத்தில் சேர்ப்போம், தத்ஹபீன. ஆனால் அத்தோடு சேர்த்து யா நூன் என்பதை கடைசியிலே சேர்ப்போம். முதாரியுடைய அடையாளங்கள் இந்த ஆரம்பத்தில் வருவதுதான் முதாரியுடைய அடையாளங்கள். சில சமயங்கள் இது கடைசியிலே வரும், ஆனால் இது முதாரியுடைய அடையாளம் இல்லை. இது வருவதனால் இது முதாரியான சீகா என்பதாக கிடையாது. ஆனால் இவைகள் வருவதனால், இந்த எழுத்துக்கள் வருவதனால் அது முதாரியான சீகா, முதாரியை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தத்ஹபீன, நீ ஒரு பெண் செல்கிறாய். அடுத்ததாக அத்ஹபு, நான் செல்கிறேன் அல்லது செல்வேன். இதிலே அன என்பது ஹாமித், ஒரு ஆண் பால் முதக்கர் என்ன செய்கிறான், கூறுகிறான் நான் செல்கிறேன் என்பதாக. அப்பொழுதும் அத்ஹபு என்பதாகத்தான் சொல்வான். அதுபோல் ஒரு பெண் சுஆத் என்ற ஒரு பெண் ஒரு பெண் கூறுகிறாள் அன அத்ஹபு, நான் செல்கிறேன். இப்பொழுது ரெண்டினுடைய சீகாவும் ஒரே விதமாகத்தான் வரும். ஒரு பெண் சொன்னாலும் சரி, ஒரு ஆண் சொன்னாலும் சரி, இரண்டு பாலாருக்கும் இந்த இடத்திலே ஒரே வாக்கியம்தான், எந்த ஒரு மாற்றமும் அதிலே வராது. மேலுள்ளதிலே நாம் பார்த்தோம் என்றால் மாற்றங்கள் வந்திருக்கும். தத்ஹபு, தத்ஹபீன. அதற்கு முன்னால் பார்த்தால் யத்ஹபு, யத்ஹபு, தத்ஹபு. இது போல் மாற்றங்கள் பல இருந்தது. ஆனால் இந்த முத்தக்கல்லிமுடைய சீகாக்களில் இரண்டு பேருக்கும் ஒரே ஒன்றை தான் புழங்குவார்கள், ஒரே ஒரு வாக்கியத்தை தான் புழங்குவார்கள், ஒரே ஒரு வார்த்தையை தான் புழங்குவார்கள். அடுத்ததாக முசன்னிஃப் அவர்கள் ஃபரிஹ சில ஒரு தம்ரீனை கொடுத்துள்ளார்கள். அதாவது இதனுடைய ஒருமையை இவ்வாறு நாம் பிரித்து அறிய வேண்டும். ஒரு கீழுள்ள ஃபியால்களில் இங்கு முசன்னிஃப் அவர்கள் அமைத்ததை போன்று நாம் கீழுள்ள இந்த ஃபியால்களிலேயும் அமைக்க வேண்டும். ஃபரிஹ, அவன் ஒரு ஆண் சந்தோஷம் அடைந்தான். யஃபரஹு, அவன் ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறான். தஃபரஹு, அவள் ஒரு பெண் சந்தோஷம் அடைகிறாள், அல்லது நீ ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறாய். இரண்டு அர்த்தமும் இதிலே வரும். அது காயிபிலே வரக்கூடிய பெண்பாலும் வரும், அதே போல் முகாத்தபிலே வரக்கூடிய முதக்கர் வாஹிதுடைய சீகாவும் இதிலே வரும். அடுத்ததாக அஃப்ரஹு, நான் சந்தோஷம் அடைந்தேன் என்பதாக வரும். ஃபரிஹ என்பது மாலியான ஃபியால். அதிலே காயிப் வாஹித் சீகா, முதக்கருடைய சீகா இருக்கிறது. யஃபரஹு என்பதிலே காயிப் முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. அடுத்ததாக இதிலே இருக்கக்கூடிய சீகாக்கள் என்னவென்றால், முதலாவதாக இது காயிபை குறிக்கிறது, அவன் ஒரு ஆண். காயிப் வாஹித் முதக்கர். தஃபரஹு, இதனை காயிப் வாஹித் முஅன்னஸ் என்பதாகவும் வைக்கலாம். அதே போல் ஹாதிர் வாஹித் முதக்கர் என்பதாகவும் வைக்கலாம். அஃபரஹு முத்தகல்லிம் வாஹித். அடுத்ததாக லஈப, அவன் ஒரு ஆண் விளையாடினான். யல்அபு, அவன் ஒரு ஆண் விளையாடுகிறான். லஈப என்றால் வாஹித், காயிப் வாஹித் முதக்கர். யல்அபு என்றால் காயிப் வாஹித் முதக்கர். அடுத்ததாக தல்அபு, அவள் ஒரு பெண் விளையாடுகிறாள். இப்பொழுது காயிப் வாஹித் முஅன்னஸ், அல்லது தல்அபு. இப்பொழுது இதனை ஆண்பாலாக வைத்தோம் என்றால் ஹாதிர் வாஹித் முதக்கர் என்பதாக வரும். அதாவது நீ ஒரு ஆண் விளையாடுகிறாய் என்பதாக வரும். அல்லஅபு
நான் விளையாடுகிறேன். இப்பொழுது முத்தகல்லிம் வாஹித். ஹவர அவன் ஒரு ஆண் ஹாஜராக ஆகினான். ஆஜராக ஆகினான். அவன் ஒரு ஆண் ஆஜராகினான். அவன் ஒரு ஆண் ஹாஜராக ஆகி. இது வாயிப் வாஹித் முதக்கர். யஹ்லுரு அவன் ஒரு ஆண் ஆஜராக ஆகுகிறான். இது வாயிப் வாஹித் முதக்கர். தஹ்லுரு இதனை பெண்பாலாக வைத்தோம் என்றால் காயிப் வாஹித் முஅன்னஸ் என்பதாக வைத்தால் நீ ஒரு பெண், அவள் ஒரு பெண் ஆஜராக ஆகுகிறாள் என்பதாக வரும். தஹ்லுரு என்பதை ஒரு ஆண் பாலாக வைத்தோம் என்றால் ஹாதிர் வாஹித் முதக்கராக வரும். இதனுடைய அர்த்தம் நீ ஒரு ஆண் ஆஜராக ஆகுகிறாய். அஹ்லுரு நான் ஆஜராக ஆகுகிறேன். முத்தகல்லிம் வாஹித். நவர அவன் ஒரு பெண், அவன் பார்த்தான், அவன் ஒரு ஆண் பார்த்தான். வாயிப் வாஹித் முதக்கர். இதனுடைய முலாரி எவ்வாறு எடுக்க வேண்டுமெனில் யன்லுரு அவன் ஒரு ஆண் பார்க்கிறான். இது வாயிப் வாஹித் முதக்கர். தன்லுரு அவள் ஒரு பெண் பார்க்கிறாள் என்று வைத்தால் காயிப் வாஹித் முஅன்னஸ். அல்லது தன்லுரு என்பதை ஒரு ஆண்பாலாக வைத்தோம் என்றால் நீ ஒரு ஆண் பார்க்கிறாய் என்பதாக அர்த்தம் வரும். தன்லுரு நீ ஒரு ஆண் பார்க்கிறாய். அதனுடைய சீகா ஹாதிர் வாஹித் முதக்கர். அன்லுரு நான் பார்க்கிறேன். முத்தகல்லிம் வாஹித். ஃபரிஹ சந்தோஷம் அடைந்தான். வாஹித் காயிப் முதக்கர். யஃப்ரஹு ஃபரிஹ யஃப்ரஹு அவன் ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறான். இது காயிப் வாஹித் முதக்கர். தஃப்ரஹு அவள் ஒரு பெண் சந்தோஷம் அடைகிறாள் என்று பெண்பாலாக வைத்தோம் என்றால் காயிப் வாஹித் முஅன்னஸ். அல்லது தஃப்ரஹு என்பதை ஒரு ஆண்பாலாக வைத்தோம் என்றால் ஹாதிர் வாஹித் முதக்கர் என்பதாக அர்த்தம் எவ்வாறு வேண்டும்? நீ ஒரு ஆண் சந்தோஷம் அடைகிறாய் என்பதாக வரும். அஃப்ரஹு நான் சந்தோஷம் அடைகிறேன். இதிலே முத்தகல்லிம் வாஹித் இருக்கிறது. சபஹ நீந்துகிறான். அவன் ஒரு ஆண் நீந்துகிறான். காயிப் வாஹித் முதக்கர். யஸ்பஹு அவன் ஒரு ஆண் நீந்துகிறான். நீந்தினான் நீந்துகிறான். இதனுடைய இது காயிப் வாஹித் முதக்கர். தஸ்பஹு நீ ஒரு பெண், அவள் ஒரு பெண் நீந்துகிறாள். இப்பொழுது காயிப் வாஹித் முஅன்னஸ் வரும். தஸ்பஹு நீ ஒரு ஆண் நீந்துகிறாய். இப்பொழுது ஹாதிர் வாஹித் முதக்கர் வரும். அஸ்பஹு நான் நீந்துகிறேன். முத்தகல்லிம் வாஹித் வருகிறோம். ஜலச அமர்ந்தான். இதனுடைய சீகாவாகிறது காயிப் வாஹித் முதக்கர். யஜ்லிசு இதனுடைய முதாரி யஜ்லிசு அவன் ஒரு ஆண் அமர்கிறான். இதனுடைய சீகாவாகிறது காயிப் வாஹித் முதக்கர். தஜ்லிசு அவள் ஒரு பெண் அமர்கிறாள் என்று வைத்தோம் என்றால் காயிப் வாஹித் முஅன்னஸ். அல்லது தஜ்லிசு என்பதை ஒரு ஆணாக வைத்தோம் என்றால் ஹாதிர் வாஹித் முதக்கர் நீ ஒரு ஆண் அமருகிறாய் என்பதாக அர்த்தம் வரும். அஃப்ரஹு அஜ்லிசு நான் அமருகிறேன். முத்தகல்லிம் வாஹித். ஹரஜ அவன் ஒரு ஆண் வெளியேறினான். காயிப் வாஹித் முதக்கர் இருக்கிறது. அடுத்ததாக இதனுடைய முலாரி யஹ்ருஜு என்பதாக வரும். யஹ்ருஜு அவன் ஒரு ஆண் வெளியேறுகிறான். காயிப் வாஹித் முதக்கர் இருக்கிறது. அடுத்ததாக தஹ்ருஜு அவள் ஒரு பெண் வெளியேறுகிறாள். இப்பொழுது இதனுடைய இது காயிப் வாஹித் முஅன்னஸ். தஹ்ருஜு நீ ஒரு ஆண் வெளியேறுகிறாய். இப்பொழுது இதனுடைய சீகா ஹாதிர் வாஹித் முதக்கர். அஹ்ருஜு நான் வெளியேறுகிறேன். முத்தகல்லிம் வாஹித். ஃபரக ஓய்வு பெற்றான். இதனுடைய சீகாவாகிறது காயிப் வாஹித் முதக்கர். யஃப்ருகு அவன் ஒரு ஆண் சந்தோஷம் ஓய்வு பெறுகிறான். ஓய்வு பெறுகிறான். இதிலே காயிப் வாஹித் முதக்கர் இருக்கிறது. தஃப்ருகு அவள் ஒரு பெண் ஓய்வு பெறுகிறாள். இதிலே காயிப் வாஹித் முஅன்னஸ் இருக்கிறது. தஃப்ருகு இதனுடைய அர்த்தம் நீ ஒரு ஆண் ஓய்வு பெறுகிறாய் என்பதாக வைத்தோம் என்றால் இதனுடைய சீகா
ஹாதிர் வாஹித் முதக்கர் என்பதாக வரும். அஃப்ருகு நான் ஓய்வு பெறுகிறேன், இதனுடைய அர்த்தம், இதனுடைய சிகா முத்தகல்லிம் வாஹித். ذهب அவன் சென்றான், இது முதக்கர் காயிப், முதக்கர் வாஹித் காயிபாக இருக்கிறது. அவன் ஒரு ஆண் சென்றான். எதுஹபு இதனுடைய முதாரி எதுஹபு என்பதாக வரும். அவன் ஒரு ஆண் செல்கிறான், இதனுடைய சீகாவாகிறது காயிப் வாஹித் முதக்கர். ததுஹபு அவள் ஒரு பெண் செல்கிறாள் என்று வைத்தால் காயிப் வாஹித் முஅன்னஸ் வரும். ததுஹபு என்பதை ஒரு ஆண் சென்றான் என்பதாக வைத்தால் நீ ஒரு ஆண் சென்றாய் என்பதாக அர்த்தம் வைத்தோம் என்றால் ஹாதிர் வாஹித் முதக்கர் வரும். அதுஹபு நான் செல்கிறேன், இப்பொழுது முத்தகல்லிம் வாஹித் வரும். இதுவரை நாம் முத்தகல்லிமுடைய முதாரியான சீகாக்களுடைய ஒருமையை நாம் பார்த்து விட்டோம். இதற்கு முன்னால் உள்ள பாடத்திலே முழு முதாரியுடைய சீகாக்களை முழுமையாக நாம் பார்த்தோம். அதனை வைத்து நாம் இன்னும் மற்ற ஃபியால்களை உருவாக்கி அதனுடைய மாதியிலிருந்து முதாரியை உருவாக்கி பயிற்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அரபி வாக்கியங்களை உருவாக்குவது மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் ஃபியால்களை உருவாக்குவது என்பது அரபி மொழியினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. எனவே இந்த பாடத்தை நல்ல முறையில் கவனமாக படித்து நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.